தேவையான பொருட்கள்: காடை 20, அரிசி 2 கிலோ, வெங்காயம் 1 கிலோ, தக்காளி அரை கிலோ, மிளகாய் வத்தல் 10, மஞ்சள் தூள் 2 தேக்கரண்டி, மிளகாய் தூள் 25 கிராம், மல்லித்தூள் 50 கிராம், கரம் மசாலா 50 கிராம், தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள் 25 கிராம், எண்ணெய் பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு. புதுசா கட்சி ஆரம்பிக்க போற பொதுக்குழு செயற்குழுக்கு ஆளு வேணுங்கிறதுக்கு நீ உப்பு போட்டா புளிய போடுற, நீ வெங்காயத்தை கிளி போட்டா மிளகாய் போடுற, சாம்பார் சமையல். வாங்க சமைக்கலாம். இதுக்கு சாப்பிட்றதுக்கு தாங்க. வாங்குங்க, சட்டியை வச்சாச்சு, காடையை எடுத்து கிளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அரிசியை போட்டாச்சு. அடுத்து அரிசியை கழுவிட வேண்டிதான். அடுப்பை பற்ற வச்சிங்களா ஃபஸ்ட்டு? ஐயோ ஆமாங்க, அடுப்பை பற்ற வைக்காம தான் இன்ன வரைக்கும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். 90 கிட்ஸ்னாலே இப்படி தாங்க. அம்புட்டு அழகா பண்ணுறீங்கப்பா நீங்கள். காடை அறுக்குறங்க பாருங்க, பாவங்க, காடையை பார்க்க பாவமாக இருக்கு. இருக்கிற ஒரு தவறெல்லாம் தூக்கி கொண்டு விட்டீங்க. உங்க மேலே கேஸ் போடலாம்ல? நாங்கள் போடுவீங்க. என்னங்க அடுப்பு பற்ற வச்சுட்டு சமைக்கிறீங்களா? இப்போதான் பத்துது அடுப்பு. ஆமாம், தீ நல்லா இல்லைங்க, பற்ற வச்சுருக்காங்க. ஓ, தூய தமிழில் பேசுறீங்களா? கொதிச்சிருச்சுங்க, அவ்வளோ கொதிச்சிருச்சுங்க. அரிசியை போடுங்க உள்ள. நீங்கள் குதிச்சிடாதீங்க, கொதிச்சதுல. ஆமாங்க, இங்கே பாருங்க, காடையை க்ளீன் பண்ணிட்டாங்க நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து. ஏதோ வெங்காயம் நறுக்கிற சத்தம் கேட்குது. ஓ, இவர் தான் வெங்காயம் நறுக்கிறாரா? யாருங்க இவர்? பார்த்ததே இல்லை. இந்த இப்போ மூஞ்சியை காட்டுவார் பாருங்க. அம்புட்டு அழகா இருக்காப்புல. நறுக்கிட்டு வர வெங்காயம் நறுக்கிட்டாப்புல. பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத. ஐயோ பயமா இருக்குப்பா. காடையை செத்து போன காடை எந்திரிச்சு ஓடிடும் போல. ஒரு வழியா காடையை க்ளீன் பண்ணியாச்சுப்பா. காடை ஜிம்முக்கெல்லாம் போயிருக்கேப்பா. அதில் ஆம்சம் தரமாக இருக்கு. ஆமாங்க, ஒர்க் அவுட் பயங்கரமாக பண்ணிருக்கோம். இப்போ வந்து நம்ம மஞ்சத்தூள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். நான் திருவிழாவா மஞ்சள் தண்ணி ஊற்றுறான போறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. காடை வந்து கவுச்சி அதிகமாக இருக்கும். அந்த கவுச்சியை போக்குறதுக்காக நம்ம மஞ்சள் தண்ணியில் போட்டு கழுவுறோம். ஒரு 2 தடவை 3 தடவை நல்லா கழுவினோம்னா அந்த வாடை பூரா போயிடும். அப்புறம் உங்களுக்கு கறி சாப்பிட்றப்ப சாஃப்டாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். சரி, போதும். அடுத்து என்ன பாருங்க. அடுத்து என்ன, காடையை கழுவியாச்சு, காடையை குளிப்பாட்டிவிட்டோம். அடுத்து அடுப்புக்குள்ளே இறக்க வேண்டியதான். வாங்க போகலாம். இறக்க வேண்டியதான? குளிப்பாட்டிட்டு துவட்ட மாட்டீங்களா? துவட்டுவோம் பாருங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் துவட்டிட்டு அதுக்கப்புறம் உள்ளே இறக்கி விட்டுருவோம். எது கணத்துக்குள்ளையா? புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். இல்லைங்க, நம்ம வடை சட்டிக்குள்ளே தான் இறக்கணும். என்ன அங்கே மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டே இருக்கீங்க? என்ன நடக்குது அங்கே? இல்லைங்க, மஞ்சத்தூள் கொஞ்சம் பத்தாமல் போயிடுச்சு, அதனால தான் கழுவுறதுக்காண்டி போட்டுக்கிட்டு இருந்தேன். சரி, கழுவுங்க. எவ்வளோ நேரம் ஆகும் பார்ப்போம். A few moments later. அவ்வளோதாங்க, கழுவி முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம சட்டியை தூக்கி வச்சுட்டு எண்ணெயை ஊற்ற போகிறோங்க. என்ன எதுக்குங்க போடுறீங்க? ஒன்றும் இல்லைங்க, நல்லெண்ணெயை ஊற்றுறீங்க. இல்லைன்னே சொன்னீங்களா? ஆமாங்க, 2 பட்டை கிராமையும் போட்டுருவோங்க. என்ன பட்டை? கோயிலுக்கு போகிறீங்களா? இல்லைங்க, அந்த பட்டை கிடையாதுங்க. இது வந்து நம்ம ஏலக்காய் லவங்கம் சொல்கிறோம்ல, அந்த பட்டை. ஓ, வச்ச மாதிரி. அதே தாங்க, கண்டுபிடிச்சிட்டிங்களே. என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது? பட்டையை போட்டோம். அடுத்து ராமத்தை போட்டுருவீங்க இன்னொரு நேரத்தில். அது ராமம் இல்லைங்க, மிளகா வத்தலை போட்டிருக்கோங்க, வேறு ஒன்றும் இல்லை. ராமம்லாம் போட மாட்டோம், அது கடைசி அவங்கள நிற்க வச்சு அடிச்சுக்கிறோம். வெங்காயத்தை போட்டோம், நறுக்கிய வெங்காயத்தை போட்டோம். நம்ம இப்போ வந்து வெங்காயத்தை போட்டோங்க. இப்போ வெங்காயம் வந்து நல்லா தங்க கலரில் நல்லா வதங்கணுங்க. எனக்கு 2 கிராம் கொடுங்க, கையில் மோதிரம் செஞ்சு போட்டுக்கிறேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். 2 கிராமில் போட்டால் நல்லா இருக்காதுங்க, நீங்கள் ஒரு 4 கிராமில் போட்டுக்கோங்க. யாருங்க நீங்கள் வேறு அந்த கலரை பாருங்கள், அதை சொன்னீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து தான் சமைச்சிக்கிட்டு இருக்கோம். நண்பர்களுக்கு பூரா ஒரு ஹாய் சொல்லுங்கள். டைம் இல்லைங்க. ஏங்க வாட்சி கட்டலையா நீங்கள்? சரி வாங்க, நம்ம இப்போ சமைக்கிற வேலையை பார்ப்போம். அப்புறம் பார்த்துக்கலாம் உங்கள் காமெடியெல்லாம். நல்லா வெங்காயம் வதங்கிருச்சுங்க. இப்போ வந்து நம்ம தக்காளியை போடணுங்க. என்ன அங்கே கோல்டு கலருங்க? அங்கே பார்த்தா நிலக்கரி மாதிரி கண்ணைங்கருன்னு இருக்கு. உங்களுக்கு கண்ணு தெரியலைங்க, நீங்கள் போய் கண்ணாடி போட்டு வாங்க. இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சுங்க. அடுத்த கட்டமாக நம்ம வந்து தக்காளியை போட வேண்டியதாங்க. தக்காளியை போட்டு இது வந்து கொஞ்சம் கம்மியான தக்காளி தாங்க சேர்க்கணும், ஏன்னா இனிப்பு ஆயிரும்.
குழம்பு அப்புறம் இனிக்காதனால கம்மியான தக்காளி தான் சேர்த்துக்கணும். நான் ஜூஸா சரி நீங்கள் இனிப்பாயிருந்துட்டு இருக்கீங்க. அதுக்காண்டி தாங்க நம்ம தக்காளியை வந்து கம்மியாக போட்டிருக்கோம். இப்போ தக்காளியும் நல்லா போட்டு நல்லா வதக்கணுங்க. நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம தேவையான இன்க்ரீடியண்ட்டு இப்போ வந்து மிளகாய்த்தூளை வந்து நம்ம போடுறோங்க. மிளகாய்த்தூளை போட்டு நல்லா வதக்கணுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா போடணுங்க. இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு மிளகுத்தூளுங்க. அடுத்து தேவையான அளவு தண்ணியை விட்டு நல்லா கிண்டணுங்க. நல்லா வதங்கட்டுங்க. இப்போ வந்து நம்ம வந்து மல்லித்தூளை தேவையான அளவு போட்டுருவோங்க. சரி, இப்போ நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நல்லா தான் இருக்குது. திடீர்னு ஒரு மழை வந்தால் என்னங்க பண்ணுவீங்க? மழை இருந்துச்சுன்னா நாங்கள் என்னங்க பண்ணுறது? ஒன்றுமே பண்ண முடியாதுங்க, அவ்வளோதான். வெளில பண்ணுறீங்க. அப்போ என்ன தான் பண்ணுவீங்க நீங்கள்? வெட்ட வெளியில் நாங்கள் பண்ணலைங்க, தோப்பில் தாங்க வச்சு சமைச்சிக்கிட்டு இருக்கோம். நல்ல காமெடிங்க. வேறு சொல்லுங்கள். வேறு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. இப்போ பார்ப்போம், எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு விட்டோங்க. எலுமிச்சம்பழம் வந்து நமக்கு புளிப்பு தவையை தருங்க. அதில் சிட்ரிக் அமிலம் இருக்குங்க. உடம்புக்கு வந்து ஹெல்த்தியான ஒரு இதுங்க. காலை தாங்க 6th புக்கை படித்து வந்தாப்புல இது சொல்கிறதுக்காகவே. ஆமாங்க. இப்போ வந்து க்ளீன் பண்ண காடையை எடுத்துட்டோம். இப்போ காடையை வந்து நம்ம சட்டிக்குள்ளே அப்படியே இறக்கிடுவோங்க உள்ளே. கரெக்டாக சொல்லுங்கள் அந்த வார்த்தையை. காடையை நம்ம சட்டிக்குள்ளே போட்டுருவோங்க. சரி, உள்ளே போடுங்க நண்பா. போட்டாச்சு. இப்போ வந்து நல்லா கிளறி விடுவோம். நல்லா காடை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. அழகா இருக்கா? அப்போ நீங்களே கல்யாணம் முடிச்சுருங்க, நாளைக்கே பத்திரிக்கை அடிச்சிருவோம். நீங்கள் வேறு ஏங்க, நான் 90 கிட்ஸுங்க. நம்ம சேனல் பேரே 90 கிட்ஸ் தாங்க. கல்யாணம்லாம் முடிக்கிற மாதிரிலாம் இல்லைங்க. சாப்பிடுவோங்க, நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்துவோம். ஹாய் ரமேஷ், நீ எங்க மாப்பிள்ள கூட வந்தியா? நான் தான் மாப்பிள்ள. என்னது, நீதான் மாப்பிள்ளையா? ஏன் இருக்கக்கூடாதா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காடை வந்து ஓரளவுக்கு வெந்து வருது. காடை வந்து ஒரு மினிமம் 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் நம்ம சமைச்சா குக்கிங் பண்ணாலே நல்லா வெந்துடும். தேவையான அளவு நம்ம தண்ணியை ஊற்றிக்கிடுவோம். நம்ம காடை குழம்பு வைக்கிறனால கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துருக்கோம். நிறையா தண்ணி சேர்க்க வேணாம், சும்மா கம்மியாகவே சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா வத்துறந்துட்டியும் நம்ம தீயை நல்லா ஃபாஸ்ட்டாக அரிப்போம். காடை வந்து கறி வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா மெதுன்னு இருக்கும். நல்லா சுவையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். உண்மையாவா? உண்மைதாங்க. சாப்பிட்றதால போகிறீங்க, உங்களுக்கே அதோட டேஸ்ட்னஸ் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து நல்லா வற்ற விடணுங்க. வத்தி போனால் அது என்ன கம்மாயா வத்துறதுக்கு? நல்லா நகைச்சுவை பண்ணுறீங்க, அப்புறமா நீங்கள் பண்ணுங்கள். இப்போ சுவைக்கு தானே போதாதான் நகைச்சுவை பண்ணுறேன். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா? சுவை நகைச்சுவை சூப்பருங்க. இப்போ ராமர் ட்ரை பண்ணுறீங்களா? ராமர் காமெடி மாதிரி அப்படிலாம் இல்லைங்க. இப்போ வந்து நம்ம கரம் மசாலா வந்து பத்தலை, அதனால் திரும்பவும் சேர்த்துக்கிறோங்க. போட்டுட்டு நல்லா வந்து இப்போ கலக்கி விட்டு நல்லா தீயை வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக அரிச்சிடுவோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சாப்பிட்றது தான். நான் ஹைவேஸா ஃபாஸ்ட்டாக இருக்க? நல்லா நகைச்சுவை பண்ணுறீங்க, சூப்பராக பண்ணுறீங்க. மக்கள் யாரும் சிரிக்க மாட்டாங்க நகைச்சுவைக்கு. பேசுங்க நீங்கள். இருங்க, சமைச்சிக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி வத்திருச்சுங்க. அவ்வளோதாங்க, ஒரு வழியாக காடை குழம்பு சமைச்சு முடிச்சிட்டோங்க. எப்போ சாப்பிட்றது? சமையக்கட்டிலேருந்து 4 அடி எடுத்து வச்சா சாப்பிட்ற இடம் வந்துடும்ல. சாப்பிடுவோங்க, ஏங்க அவசரப்படுறீங்க? போய் இடத்த பிடிங்க, போய் உட்காருங்க, வரிசையில் உட்காருங்க. பாருங்கள் காடையை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குண்டு. என்னங்க மறுபடியும் கல்யாணத்துக்கு போயிட்டீங்களா? ஆமாங்க, 90 கிட்ஸில், அதனால் அங்கே தான் போகுது.